ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். எல்லா வீட்லேயும் என்னவோ அது போல் தான் நம்ம வீட்லேயும் இட்லி, கறி, வடை இந்த மாதிரி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப காலமாகவே பார்த்திங்கன்னா தீபாவளினா எல்லார் வீடுகளிலும் இதுதான் ஸ்பெஷல். நம்ம ஃபஸ்ட்டு இட்லிக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இட்லி ஊற்றிக்கலாம். என்னதான் நம்ம டெய்லி இட்லி சாப்பிட்டாலும் தீபாவளிக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இந்த பக்கம் நம்ம இப்போ சிக்கன் குழம்பு வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. இப்போ பேனில் நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3லேருந்து இல்லை 4 கூட சேர்த்துக்கலாங்க. சிக்கனுக்கு கொஞ்சம் ஆயில் நல்லா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தகன்னு வர அளவுக்கு செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மராத்தி, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். நான் எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 1 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவும் கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இது சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்ம கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்றது இந்த 1 கிலோ சிக்கனுக்கு நல்லா கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துருக்கோம். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே. இப்போ இது ஃபஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி சாஃப்டாக வதங்கி வந்துடும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம விழுத அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கோம். அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். காரம் உங்களுக்கு ஏற்றாப்போல சேர்த்துக்கோங்க. இது நல்லா அந்த மிளகாத்தூள் நெடியெல்லாம் போகட்டும். நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கெல்லாம் அது தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே 1 கிலோ சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்ததும் நம்ம அப்படியே தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா இந்த மசாலாலேயே அதை நல்லா வதக்கி விட்டுனா மசாலா எல்லாம் சிக்கனில் போயிட்டு நல்லா கோட் ஆகும். சாப்பிடும் போதும் சிக்கன் அந்த மாதிரி ஒயிட்டாக இல்லாத நல்லா ஸ்பைசியாக இருக்கும். சிக்கன் நல்லா மசாலா ஏறி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அதுக்காக கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் நல்லா இட்லிக்கு ஏற்றாப்போல தாங்க நம்ம வைக்க போகிறோம். ஒரு மீடியமான கிரேவி டைப்பில் வைக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் சிக்கன் இல்லையா, அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா இட்லி நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இட்லி எடுத்து ஒவ்வொன்று நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வடை போடுறதுக்கு ரெடியாக இருக்கட்டும். எண்ணெய் சூடாகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம இட்லி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வடை போட்டுக்கலாம். ஆயிலும் நல்லா சூடாயிடுச்சு. இந்த உளுத்தம்பருப்பு மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்து பிறகு இந்த மாதிரி ஒவ்வொரு வடைக்கெல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரே கையில் தான் ஓட்டை போட்டு சுடுறேன்.
இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்து நல்லா புசு புசுன்னு உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். வெங்காயம் சேர்த்து செய்யும் போது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கனும் ஓரளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த டைமில் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் சேர்க்கும் போது நல்லா காரசாரமாக இருக்கும், நல்லா வாசனையும் சூப்பராக இருக்குங்க. சேர்த்து குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கொதிச்சு வரட்டும். வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வடை உங்களுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவே இருந்ததுங்க. இந்த முறை வடை எப்பவும் போல விட கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருந்தது. சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து சிக்கனை இறக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே கொதிக்க விட வேணாம். நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துடுச்சு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வடை ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு ஈடு வடை போட்டு வச்சுருக்குங்க. அவ்வளோதான், நமக்கு தீபாவளிக்கு சமையல் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம பரிமாறிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி நல்லா சாஃப்டாகவே வந்ததுங்க. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் குழம்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு. இட்லிக்கு செம்மையாக இருக்குங்க. இனிமேல் ரொம்பவே இல்லை, சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தாங்க. இன்றைக்கி நம்ம ரெசிபி நிறைய சிக்கன் வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் இன்றைக்கி செஞ்சது வந்து ரொம்ப சிம்பிளான சிக்கன் குழம்பு தான். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அடுத்து வடை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா நான் குலாப் ஜாமுன் தான் பண்ணியிருக்கேன். முந்தின நாள் நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் வச்சுட்டேன். என் பசங்க கேட்டானுங்க விரும்பி குலாப் ஜாமுன் வேணும்னு. அதனால் வேலையுமே காலையில் கொஞ்சம் நல்லா மிச்சமாச்சுங்க. புதுசாக ஸ்வீட் செய்யணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம். இது நைட்டே ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு ஒரு வேலையும் மிச்சம். இன்றைக்கான தீபாவளி சமையல் நம்ம வீட்டில் இட்லி, சிக்கன், வடை, குலாப் ஜாமுன் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.